வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியிலேருந்து வாஷிங்டன் வந்த கதைய தான் பார்க்க போறோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் நம்ம நெறைய பார்த்துட்டோம். அதனால பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு. இதுதான் நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த பேம்பூ செட்டப் டெர்மினல் 2 ஆக்சுவலி. ரொம்ப லக்ஸூரியா சூப்பரா கட்டியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்ல பெங்களூர்லேருந்து இப்ப நம்ம லண்டன் ஃப்ளைட் பிடிக்கணும். அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஷாப்ஸ் இதெல்லாம் கடந்து போகணும். இந்த பாருங்க பேம்பூ செட்டப் மேல சீலிங் எல்லாம் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கு. லைக் துபாய்ல இருக்கிற மாரி இருக்கு ஏர்போர்ட் அந்த டெர்மினல் 2. நீங்க சான்ஸ் கிடைச்சா பெங்களூர் போனீங்கன்னா, அந்த டெர்மினல் 2 கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அவ்ளோ சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியா நம்மளுடைய C2 டெர்மினல் கண்டுபிடிச்சு, லண்டன் ஃப்ளைட்டுக்காக அந்த ஜோனுக்கு போறோம். இந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இதில நம்ம ஏறி நின்னா போதும். அதுவே கொண்டு அங்க விட்டுரும். அது எனக்கு ரொம்ப நேரமா தெரியல. இன்னொருத்தர் யூஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. டக்குனு நம்ம அப்படியே லண்டன் ஃப்ளைட்டுக்குள்ள உட்காந்தாச்சு. ஃப்ளைட் மூவ் ஆகறக்கு ரெடியா இருக்கு. இனி 15 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணணும். அவன் போட்ட ஏசி நமக்கு சுத்தமா செட் ஆகல. அதனால நம்ம கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு, காதுல ஹெட்செட்ட போட்டு உட்காந்துட்டோம். ஆஃப்டர் 15 ஹவர்ஸ் நம்ம ஹெத்ரோ லண்டன் ஏர்போர்ட்ல ரீச் பண்ணிட்டோம். இது ஒரு பிக்கஸ்ட் ஏர்போர்ட்டுங்க. கிட்டத்தட்ட டெர்மினல் 7க்கு மேல இருக்கு. ஜோன்ஸே ஒரு 40 ப்ளஸ் இருக்கும். இப்ப நான் என்னோட டெர்மினல தேடி புடிச்சு ஓடணும். சியாட்டல் ஃப்ளைட்டுக்காக. அதுக்கு நடுவுல அவனும் பெங்களூரே அவ்வளோ கடை வச்சிருக்கான். லண்டன் ஏர்போர்ட் சும்மாவா இருப்பான்? எக்கச்சக்க ஷாப்பு. இது எல்லாத்தையும் கடந்து போறதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆயிரும். வேக வேகமா ஓடணும். ஏன்னா லண்டன் ஏர்போர்ட்ல எப்பவுமே ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். ஸோ சீக்கிரம் போனா தான் நம்ம இமிகிரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு போக முடியும். அதுலயும் நான் போட்டு போன ஷூவு பெரிய ஷூ. எல்லா ஏர்போர்ட்லயும் கழட்டி கழட்டி காமிக்க சொல்ட்டான். ஸோ அப்படியே செக் பண்ணிட்டே போனா எக்கச்சக்க பொருட்கள். அதில சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். இது எவன் பார்த்தாலும் கையில வச்சிருக்கான். எதுக்குன்னே எனக்கு தெரியல. உள்ள ஃப்ளைட்டுக்குள்ள போனா தான் தெரியுது 15 மணி நேரம் தூங்குறதுக்கு இது வேணும் அப்படின்னு. வந்து ஒரு வழியா நம்ம கண்டுபிடிச்சு, நம்ம டெர்மினலுக்கு போய் நின்னு ஜோனையும் பார்த்தாச்சு. சரி 5 இயர்ஸ் ட்ரான்சிட் டைமு என்ன பண்றதுன்னு தெரில. சுத்து மறுபடியும் லண்டன் ஏர்போர்ட்ட அப்படின்னு பார்த்தா, இங்க பெங்களூர விட ட்ரிபிள் மடங்குங்க. இதுதான் நம்ம நல்லா ஒடிஷா ஹால் மாரி பெரிய ஒரு வெயிட்டிங் ஜோனு. இங்க எல்லாரும் உட்காந்து என்னென்ன வாங்க முடியுமோ வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. நம்மளும் வாங்குனோம். ஒரு பீஸா, வாட்டர் பாட்டிலு, ஒரு சிப்ஸ் பாக்கெட்டுன்னு. 13 பவுண்டு. ஆனா $16 எடுத்தான். எனக்கு அது கூட தெரில. என்னடா பவுண்டுக்கு டாலர்ல எடுத்துட்டான்னு அப்புறம் கடைசியா தான் தெரிஞ்சது. இதெல்லாம் வாங்கி ஒவ்வொன்னா சிப்ஸ் பாக்கெட்டு, சாண்ட்விச்ச ஹீட் பண்ணின்னு ரெடியா எடுத்து வச்சுட்டு சாப்புட்டு, நம்மளோட ஜோனுக்கு போலான்னு. ஏன்னா இப்ப தான் போர்ட்ல இங்க ஒரு 5 ஹவர்ஸ் ட்ரான்சிட் டைமு. அது என்ன பண்றதுன்னு தெரில. சரி மறுபடியும் சுத்துவோம் அப்படின்னு போனா, லண்டன் சரக்கு கடை. எல்லா விதமான சரக்கும் இங்க வச்சுக்கிறாய்ங்க. ஒரு வழியா சியாட்டல் ஃப்ளைட்டுக்குள்ள ஏறி உட்காந்த உடனே, நமக்கு ஸ்பெஷல் வெஜ் மீல்ஸ் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அத ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஸ்பெஷல் வெஜ் மீல்னாலே தனியா ஸ்டிக்கர் ஒட்டி ஃபர்ஸ்ட்டே கொண்டு வந்து கையில குடுத்துர்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்து. சவுத் இண்டியன் மீல்ஸ் யார் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவால்ல நல்லா தான் டீசென்ட்டா தான் இருந்துச்சு ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து மயோனைஸோட சில ஃப்ரூட்ஸ் குடுத்துருந்தாங்க. ஆம் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பக்கத்தில நமக்கு பொலிவியா நாட்டிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார். ஒரு ஸ்டூடண்ட் மரைன் ஸ்டூடண்ட்டு. நல்லா பேசி கம்பெனி குடுத்துட்டு வந்தாரு ஒரு 2 ஹவர்ஸு. அது முடிஞ்ச உடனே சியாட்டில் ஏர்போர்ட்ல இறங்கியாச்சு. பழனி படிக்கட்டு மாரி போகுதா, இதில போய் தான் நம்மளுடைய பெல்ட்ல நம்மளுடைய லக்கேஜஸ் எல்லாம் எடுக்கணும். எனக்கு ஒரு பயம் தான். கோயம்புத்தூர்ல போட்ட லக்கேஜ் வாஷிங்டன்ல கிடைக்குமா? கிடைக்காதான்னு. பரவால்ல. ஃபர்ஸ்ட்டா நம்ம லக்கேஜ் தான் வந்துச்சு. எடுத்துட்டு நேரா வெளிய போலான்னு ட்ராலிய தள்ளிட்டு இமிகிரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சேன். ஒருத்தனும் ஒண்ணும் கேட்கலங்க இமிகிரேஷன் ப்ராசஸ்ல. எவ்ரிதிங் இஸ் கிளியர்ட். ஒரு டிலேவும் இல்ல. சேஃபா ஏர்போர்ட்ட விட்டு வெளிய வந்தாச்சு. வெளிய வந்த உடனே நம் நண்பர் பரத் நம்மள டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. கேப் எடுத்தோம். இது டெஸ்லா கார் ஆக்சுவலி. அந்த கார் பாருங்களேன் ஸ்க்ரீன்ல. பக்கத்தில வர கார கூட எப்படி அத ஐடென்டிஃபை பண்ணி அதுவே டிஸ்ப்ளேல காமிக்குது. நேரா நம்ம சியாட்டில் ஏர்போர்ட்லேருந்து இப்போ ஹோட்டல் செக் இன் பண்றதுக்கு போறோம். போற வழியில பாருங்களேன், இது பின்னாடி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா பில்டிங்ஸ் நெறைய தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து சியாட்டில் டவுன் டவுன். இருக்குல்லயே நம்ம ஊரு டவுன் ஹால் மாரின்னு வைங்க. இதுதான் நம்ம ஹோட்டல். செக் இன் பண்ணிட்டு, சரி நம்ம நண்பரோட ரூமுக்கு வரலாம். இனிமேல் என்னோட ரூமும் தான். இந்த 12த் கோர்ட் இதுக்குள்ள திரும்புனா, அந்த பாருங்க ஆரஞ்ச் கலர் பில்டிங் அந்த கார் கிட்ட இருக்கிறது தான் நம்ம வீடு.